ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ஆக்சுவலி இன்னைக்குள்ள வீடியோ ஒரு 3 வீடியோ சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ், ஆக்சுவலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீரீஸ் ஆஃப் 3 வீடியோஸ். அது கன்சிக்யூட்டிவ் டேஸில் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ சாட்டர்டே வருது. செகண்ட் வீடியோ கம்மிங் வெனஸ்டே. தேர்ட் வீடியோ ஃபைனல் வீடியோ நெக்ஸ்ட் சாட்டர்டே வரும். இதில் அப்படி என்னதான் இருக்கும், இது எப்படி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்னோட அரௌண்ட் 30 இயர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லேர்னிங் அண்ட் இங்கிலீஷ் டீச்சிங், என்னோட ட்ரைனிங், எல்லா எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு எசன்ஸ் கோர் அதை சார் பொழிஞ்சு வச்சுருப்பேன். ஓகே, தட் இஸ் வை தீஸ் 3 வீடியோஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே கேட்பாங்க, யூஸ்வலி சார் யூடியூப்பில் ஒரு கிளாஸ் மாதிரி கொடுங்க, ஒரு சீரீஸ் கொடுங்க. ஐ ஹவ் பீன் ஏ லிட்டில் பிட் ரிலக்டன்ட். ஏன்னா யூடியூப்பில் ஏராளமான சேனல்ஸ் இருக்குது, ஏராளமான வீடியோஸ் இருக்குது. கிராமரை எல்லாம் அக்வேர் ஆணி வேற தமிழில் கூட நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் நான் திரும்பவும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ மை ஃபிலாசபி இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இங்கிலீஷ் லேர்னிங்க்கு கிராமர் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய மெத்தடில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கிராமரை பிரித்து மேய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். இருந்தாலும் மக்களோட டிமாண்ட், சப்ஸ்கிரைபர்ஸோட, என்னோட ஃபேமிலி பிஜேடி ஃபேமிலி மெம்பர்ஸோட டிமாண்டுக்கு இணங்கி இந்த 3 வீடியோ சீரீஸ் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன தரப்போகிறேன், சொன்ன மாதிரி நம்பர் 1 30 இயர்ஸ் ஆஃப் என்னோட லாங்குவேஜ் ஜேர்னி, அதோட ஒரு எசன்ஸ் சார் புழிஞ்சு தரப்போகிறேன். நம்பர் 2, நீங்கள் தப்பாக படிச்சிருக்க நிறைய காரியங்களை அதுக்கான சரியான விளக்கங்கள் இதில் தரப்போகிறேன். ஓகே, நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் இம்ப்ரூவ் ஆகாமல் இருப்பதற்கு மேஜர் ரீசன் நம்ம எதையெல்லாமோ தப்பாக பண்ணிகிட்ருப்போம். ஓகே, ஒரு லாக்கை ராங் கீ வச்சு திறந்தால் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டாலும் எவ்வளோ காலமானாலும் அது திறக்க முடியாது. ஸோ சேம் லைக் தட், நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது, லேர்ன் பண்ணும்போது, இல்லைன்னா செய்யும்போது அது கரெக்டான மெத்தடில், சரியான மெத்தடில் செய்யலைன்னா, அது கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட நம்ம எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் நம்பர் 2. நம்பர் 3, என்னோட இந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாமே கலவையாக இந்த 3 வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபாலோயிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ், உங்கள் டவுட்ஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் அதையெல்லாம் போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கூட இன்சைட் வரும். உங்கள் ஃபீட்பேக் வச்சு தான் ப்ராபப்ளி த நெக்ஸ்ட் 2 வீடியோஸில் சில சேஞ்சஸை நான் கொண்டு வரலாம். ஏற்கனவே எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஆக்சுவலி எப்படி செகண்ட் வீடியோ இருக்கும், தேர்ட் வீடியோ இருக்கும், பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் ஐ ஹவ் காட் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ ஹவ் earned in my life. இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் தரக்கூடிய ஃபீட்பேக்ஸையும் கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் இல்லைன்னா கிளாஸஸ் யாருக்கான கிளாஸஸ் இல்லைன்னா வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது எனக்கு இங்கிலீஷு சுத்தமாக தெரியாது, ஏபிசிடியே தெரியாது, பேசிக்கே தெரியாது, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ, இந்த கிளாஸஸ் அவங்களுக்கானது இல்லை. அப்போ இது யாருக்கானது? ஓரளவு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் இங்கிலீஷ் மற்றவங்க பேசும்போது,
ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஆனால் என்னால் பேச முடியல. ஓகே, இது பேச முடியாததுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் அது. அதில் உங்களில் பலருக்கும் பல ரீசன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களில் சில பேருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஓகே, அதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம். பயப்படுறீங்க, இல்லைன்னா தயங்குறீங்க. இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம், தயக்கம். ஒரு கூட்டத்தில் இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கிட்ட இங்கிலீஷில் பேச ஒரு தயக்கம், இல்லைன்னா பயம். நான் மிஸ்டேக் போடுவனோ, என்ன தப்பாக நினைப்பாங்களோ, ஓகே ஓ இவன் பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பாங்களோ. ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் தேர் இன் தேட் ஆல்சோ. ஸோ லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். நம்பர் 2, சிலவங்களுக்கு இங்கிலீஷ் பேச துவங்கும்போது மைண்டு கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகும். அதுவும் ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான். ஓகே, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இல்லைன்னா சம் பீப்புள் ஸ்ட்ரகிள் டு கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்சஸ். அவங்களுக்கு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஒரு 2-3 வேர்டு துவங்குவாங்க, அங்கே ஸ்டக் ஆவாங்க, ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் டைம் டிலே வந்த உடனே பயப்பட்டு, ஸோ தே ஆர் ஸ்டக் தேர், டோட்டலி ஸ்டக் தேர். சில டைமில் அந்த டைம்லையும் இனி என்ன பேசணும் அப்படின்னு மைண்டால் திங்க் பண்ண முடியாது. மைண்ட் கம்ப்ளீட்லி பிளாங்க் ஆகும். நம்பர் 4, சம் பீப்புள் ஸ்ட்ரகிள் டு கெட் வேர்ட்ஸ். சென்டென்ஸ் எல்லாம் அவங்க ஓரளவு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பர் டைமில் ப்ராப்பர் வேர்ட் மெமரியிலேருந்து வராது. இல்லைன்னா அவங்களுக்கு இனஃப் வேர்ட்ஸ் அவங்க மெமரியில் கிடையாது. ஸோ தேர் இஸ் அனதர் ப்ராப்ளம். அண்ட் 5th one, many people face this problem. கிராமர் மிஸ்டேக் வருமோ, என்னால் மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியல. ஓகே, கிராமர் மிஸ்டேக் என்னை அலட்டுது. ஓகே, என்னோட கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணுது. நான் மிஸ்டேக் போட்டு பேசுவது பார்த்தா மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அந்த மாதிரி ப்ராப்ளம். அண்ட் ஃபைனலி, தமிழ் பேசக்கூடிய, இங்கிலீஷ் லேர்ன் பண்ண, டெவலப் பண்ண நினைக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஃபைனல் ப்ராப்ளம், லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகே, அக்குவர ஆணிவராக லேர்ன் பண்ணுவாங்க, கிராமர் லேர்ன் பண்ணுவாங்க, யூடியூப் சேனல் பார்ப்பாங்க, நிறைய படிப்பாங்க, ரூல்ஸ், லாங்குவேஜ் ரூல்ஸ் எல்லாமே. பட் நோ ப்ராக்டிஸ் அட் ஆல். யாருக்கும் கூடவே மேபி பிகாஸ் ஆஃப் த எபவ் ரீசன்ஸ், மற்றவங்கக்கிட்ட பேச ஒரு பயமோ தயக்கமோ வாட் எவர் இட் மேபி, பேசவே மாட்டாங்க. ஓகே, ஸோ பேசலைன்னா ஸோ தேட்ஸ் இட், அங்கே ஃபுல் ஸ்டாப் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் இந்த கம்மிங் வீடியோஸில், இந்த கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதோட ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு யாருக்கான வீடியோஸ் இல்லைன்னா கிளாஸஸ் இது, யாருக்கான என்ன காண்டாக்ட் பண்ணக்கூடிய பல மக்களும் பலவிதமான ரிக்குவயர்மெண்ட்ஸ், பலவிதமான சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. பேசிக்கலி ஒரு 5 types ஆஃப் பீப்புள் யூஸ்வலி என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதில் ஒன்று, நிறைய பேர், மெஜாரிட்டி, இந்த 5 குரூப்பில் மெஜாரிட்டி உள்ள குரூப் யாருன்னா, சார் நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியல. ஓகே, இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் படித்து வந்த நியூ ஜென்ரேஷன் பீப்புளுக்கு கூட கம்பீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது, அதில் ஒரு ஃபேக்டும் இருக்குது. ஓகே, தமிழ் மீடியத்தில் இங்கே இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஓகே, தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஜாப் சீக்கர்ஸ். நிறைய மக்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு, ஈவன் மிடில் ஏஜ் இல்லைன்னா 30s இருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை வாங்க, இல்லைன்னா ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு, பெட்டர் ஜாபுக்கு ட்ரை பண்ண ஒரு மேஜர் ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருப்பது இங்கிலீஷ் தான். ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் மை வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் another குரூப். 3rd குரூப், கெரியர் க்ரோத்துக்காக. அவங்க ஒரு கெரியரில் இருக்காங்க, பல விதமான கெரியர், ஆனால் அங்கே அவங்களால ஷைன் பண்ண முடியல.
அவங்களோட டேலண்ட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல. ஒரு சர்டன் லெவலை கிராக் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களால போக முடியல. ப்ரமோஷன் கிடைக்கல, பாஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியல, கான்ஃபரன்சஸில் இஃபெக்டிவாக அவங்க வியூஸை எடுத்து வைக்க முடியல. ஸோ திஸ் இஸ் எ மேஜர் ப்ராப்ளம். இங்கிலீஷ் அகெயின் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். பயப்படுறாங்க ஆக்சுவலி. மிஸ்டேக் வருமோ, என்னோட லாங்குவேஜை அவங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ, என்னோட இங்கிலீஷ் ஒரு ப்ராப்ளமாக இருக்குமோ, என்னால் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும்போது அதை ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இடையில ஸ்டக் ஆகணும், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, fourth type of people is homemakers. Okay, women who stay at home and manage homes. Okay, so I appreciate today's homemakers because they want to improve their English language, English proficiency because of mainly two reasons. ரெண்டு ரீசன்ஸுக்காக தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க. நம்பர் ஒன், நிறைய ஹோம் மேக்கர்ஸ் ஓகே வீட்டில் இருந்து போர் அடிக்குது, இனஃப் இஸ் இனஃப், என்னோட ஏர்னிங்கும் தேவைப்படுது, ஸோ ஐ ஹாவ் டு கோ அவுட், ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஏ ஜாப் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, அதர் ஹோம் மேக்கர்ஸ் ஆல்சோ அவங்க சில்ட்ரனை எஜுகேட் பண்ண, சில்ட்ரனுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க, சில்ட்ரனோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ண, இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபோர்த் குரூப் இஸ் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் த ஃபைனல் குரூப், ஃபிஃப்த் குரூப் இஸ் பிஸ்னஸ் பீப்புள். நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட கிளாஸும் நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் தே ஹாவ் டு காண்டாக்ட் தேர் கிளையன்ட்ஸ், அவங்களோட கஸ்டமர்ஸ், அவங்களோட கிளையண்ட்ஸ்கிட்ட டீல் பண்ண வேண்டியிருக்கு, புதிய வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ English again is a stumbling block. So all these group of peopleக்கு இந்த 3 videos very useful-ஆ கண்டிப்பாக இருக்கும். I'm sorry, one more group is there. நிறைய மக்கள் இருக்காங்க இந்த குரூப்பில். என்னோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களையும் அவங்க இருக்காங்க. அவங்க தான் டீச்சர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள்னோ, பிகாஸ் டீச்சர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை மோல்டு பண்ணுறாங்க. நிறைய டீச்சர்ஸ் எஸ்பெஷலி இங்கிலீஷ் மீடியத்தில் டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் காம்பிட்டன்சி குறைவாக இருக்குது. அதனால் அவங்க ஸ்கோல்டிங், அவங்க பிரின்சிபல் கிட்ட, ஹெச்எம் கிட்ட, டியூ கிட்ட ஸ்கோல்டிங் கிடைக்குது. அவங்களால ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியல, கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் தெரியல. ஓகே, நிறைய டீச்சர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அங்கே ஒரு நல்ல நேம் வாங்க, அதுபோல் டீச்சிங்கை எஃபெக்டிவாக பண்ண. ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பிகாஸ் இன் சோ மெனி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ டீச்சர்ஸ், ஃபார் டீச்சர்ஸ் ஆல்சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ண, இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ண, கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, நினைப்பீங்க. கண்டிப்பாக 3 ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் 3 காரியத்துக்கு ரெடி ஆகணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, பி ரெடி டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நம்ம வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸை கொண்டு வரணுன்னாலும் நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய மக்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. எஸ்பெஷலி நம்பர் 1 நெகட்டிவ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சார் நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன், எனக்கு இங்கிலீஷே வரதில்லை, வராது. ஓகே, இது வரைக்கும் வரல, இன்னும் வராது. அந்த மாதிரி ஒரு அவங்களே டிசைட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷே வராது. ஓகே, தேர்ஸ் எ நெகட்டிவ் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை மாற்ற ரெடியாக இருக்கணும். அது எப்படி மாற்றணும், ஐ வில் டெல் யூ. நம்பர் 2, பி ரெடி டு அன்லேர்ன். லேர்னிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு தான் அன்லேர்னிங். நம்ம நிறைய தப்பாக படித்து வச்சுருப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, லேர்னிங் இஸ் ஈஸி. ஒரு எம்டி மைண்டை எஜுகேட் பண்ணுவது ஈஸி. தப்பாக படித்து வச்சுருக்கவங்கள எஜுகேட் பண்ணுவது ரியலி டிஃபிகல்ட் ஆக்சுவலி.
தப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பதை, ஃபார் எக்ஸாம்பிள் எ டைப் ஆஃப் கிராமர் மிஸ்டேக் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ஃபார் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். அதை சேஞ்ச் பண்ணது இட்ஸ் அ லிட்டில் பிட் டிஃபிகல்ட், இட்ஸ் அ லிட்டில் பிட் டஃப் டாஸ்க். ஓகே, ஸோ அன்லேர்னிங் இஸ் எ மேஜர் பார்ட் ஆஃப் லேர்னிங். இங்கே தவறாக படித்து வச்சுருக்கக்கூடிய காரியங்களை நம்ம கம்ப்யூட்டரில் பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராம், நியூ வெர்ஷன் ஆஃப் ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணணுன்னா பழைய ப்ரோக்ராமை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். இல்லைன்னா அங்கே சில கிளாஷஸ் எல்லாம் நடக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எக்ஸாக்ட்லி லைக் தட், நம்ம ஏதோ புதுசாக நம்ம லேர்ன் பண்ணணும்னா நம்ம தப்பாக படிச்சிருக்க காரியங்களை அன்லேர்ன் பண்ணணும். ஸோ பி ரெடி டு unlearn. And number 3, be ready to jump into the pond. தண்ணியில் முங்கி நீந்த ரெடியாக இருங்க. ஓகே, யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். குளத்தில் முங்க ரெடியாக இருங்க. இந்த 3 செய்த மட்டும்தான், இந்த 3க்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்பர் 1, சேஞ்சிங் யுவர் மைண்ட் செட். எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தேன். இன்னொரு மைண்ட் செட் என்னென்னா, இங்கிலீஷ் இஸ் எ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். எல்லா லாங்குவேஜோடையும் இங்கிலீஷ் டஃப்பு அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு மீடியம் படிக்காமல் இருந்தால் கூட, எல்கேஜிக்கு கூட போகல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கூட போகலன்னா கூட, பிரிட்டனில் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஆப்பிரிக்காவில் பிறந்தவங்க, ஆஸ்திரேலியாவில் பிறந்தவங்க, யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் மதர் டங்கோ அவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. யாருக்கெல்லாம் தமிழ் மதர் டங்கோ அவங்க ஸ்கூலுக்கு கூரை காணலன்னா கூட அவங்களால தமிழ் பேச முடியும். ஸோ லாங்குவேஜ் கேன் பி அக்வயர்ட் பை, கேன் பி அப்ளைட் பை எனி ஹியூமன் இன் திஸ் வேர்ல்டு. நார்மல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஓகே எல்லா ஹியூமன் பீயிங்னாலையும் ஒரு நியூ லாங்குவேஜை அக்வயர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புட் அசைட் தட் நெகட்டிவ் மைண்ட் செட். யூ கேன் learn English. You can speak like anybody in English. So second one, be ready to unlearn. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆக்சுவலி நம்ம நிறைய ஸ்கூலில் எல்லாம் நம்மளை தப்பாக லேர்ன் பண்ணி படிச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் கிளாஸஸை, இங்கிலீஷ் கிளாஸ் ரூம்ஸை இன்னொரு விதத்தில் எடுத்திருந்தா, +2 முடியும் போது ஈவன் தமிழ் மீடியத்தில் கூட எல்லாருமே நல்லபடியாக இங்கிலீஷ் பேசியிருப்பாங்க. ஓகே, நம்மளை படிக்க வச்சதெல்லாம் எப்படி? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வேர்ப், V1, V2, V3, ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இதில் ஒன்று நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஆக்சுவலி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இப்போ எப்படி நடக்குதுன்னா, ஸ்கூல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸில் one thing is very important. Language is a skill that is very important. எப்படி டிரைவிங் ஒரு ஸ்கில்லோ, எப்படி ஸ்விம்மிங் ஒரு ஸ்கில்லோ, அப்படி லாங்குவேஜும் ஒரு ஸ்கில். இது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. உங்களுக்கு டீச் பண்ணி நாலேஜை ஷேர் பண்ணுற மாதிரி டீச் பண்ணி தர இது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இது ஒரு ஸ்கில். இதில் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டிரைவிங் படிக்கக்கூடிய ஆள் காரை பற்றி எல்லாமே டீச் பண்ணிட்டு இருந்தா, பிளாக் போர்டில் எழுதி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கு ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் எல்லாம் டீச் பண்ணால் உங்களால் டிரைவிங் பண்ணவே முடியாது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட். லாங்குவேஜ் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ உள்ள லாங்குவேஜ் லேர்னிங் மெக்கானிக்ஸ், கார் மெக்கானிக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரைவர் கார் ஓட்டுவார். அவர் டிரைவிங் படிச்சிருக்கு, கார் ஓட்டுவார், எங்கே வேணாலும் ஓட்டுவார். ஓகே, அவரால் சென்னை, டெல்லி எங்கே வேணாலும் போக முடியும், எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவர் டிரைவிங் படிச்சிருக்காரு, டிரைவிங் லைசன்ஸு அவர்கிட்ட இருக்குது. டிரைவிங் தான் படிச்சிருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிருக்காரு. ஆனால் இந்த காரில் ஏதாவது பிரச்சனை வந்தால், கிளச்சு போச்சு, ஆக்சிலேட்டரில் பிரச்சனை இருக்குது, அந்த டிரைவரால் அதை அந்த மெக்கானிசம் பண்ண முடியாது, அந்த டிரைவரால் அதை சரி பண்ண முடியாது. ஹீ ஹாஸ் டு டேக் தட் டு த ஒர்க் ஷாப்பில் தான் கொண்டு போகணும். ஓகே, சப்போஸ் யூ இமேஜின், ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கு எல்லா மெக்கானிசமும் தெரியும், ஆனால் அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. எக்ஸாம்பிள், அவருக்கு மெக்கானிசம் எல்லாமே தெரியும்,
கிளச்சு, கியரு, என்ஜின் எல்லாமே பிரித்து போட்டு மேய்ஞ்சு ரிப்பேர் பண்ணுவார். ஆனால் அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு வைப்போம். ஓகே, ஏன்னா அவர் கார் ஓட்ட ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன படித்து தராங்கன்னா கார் மெக்கானிசம் படித்து தராங்க. ஆக்சுவலி லாங்குவேஜை அக்குவராக அணிவராக அது என்ன எப்படின்னு படித்து தராங்க. லாங்குவேஜ் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கு இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நவுன் என்ன, ப்ரோனவுன் என்ன, அது எங்கே வரும், எப்படி வரும், ஓகே, அட்ஜெக்டிவ் என்ன, அட்வர்ப் என்ன, இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது கிராமரியன்ஸ் படிக்கலாம், டீச்சர்ஸ் படிக்கலாம். லாங்குவேஜை பேச படிக்கக்கூடிய ஒரு ஆள் இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்ம நாட்டில் இப்போ நிறைய டிரைவிங் தெரியாத மெக்கானிக்ஸ் இருக்காங்க. ஓகே, கிராமர் தெரியும், லாங்குவேஜில் நிறைய காரியம் தெரியும், ஆனால் லாங்குவேஜ் யூஸ் பண்ண தெரியாது. நீங்கள் மெக்கானிசம் தெரியாத டிரைவராக இருப்பது பெட்டர். ஓகே, ஸோ தேர்ட் ஒன், வி ரெடி டு ஜம்ப் இன் டு த பாண்ட். எவ்வளவு நாள் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி எவ்வளவு காலம் நீங்கள் குளத்தோட கரையில் நின்று நீச்சல் ட்ரை பண்ணாலும் யூ கேன் நாட் லேர்ன், யூ ஹாவ் டு ஜம்ப் இன் டு இட். நீங்கள் பேசி தான் ஆகணும். ஓகே, இங்கிலீஷில் லாங்குவேஜில் 4 ஸ்கில்ஸ் உண்டு: ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிஸ்னிங் அண்ட் ரீடிங். லிஸ்னிங்கும் ரீடிங்கும் இன்புட்ஸ். ஓகே, நம்ம கேட்பது, நம்ம படிப்பது நம்ம பிரெயினுக்கு உள்ளால் போகும், அங்கே ஸ்டோர் ஆகும், அங்கே ப்ராசஸ் ஆகும். ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் அவுட்புட், நம்ம வெளியே கொடுப்பது. இந்த 4மே நீங்கள் செய்யணும். ஓகே, நான் வாரேன் இதுக்கு. இருந்தாலும் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஓகே, அண்ட் நீங்கள் கேட்பீங்க, சார் என்ன தான் அப்போ கிராமர் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ இந்த வீடியோஸில், இந்த கிளாஸஸில் என்ன தான் சொல்லி தருவீங்க? கிராமர் இருக்குமா பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணுவது நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் மெத்தட். நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷில் 2 உண்டு. ஒன்று, நம்ம மதர் டங்கை நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம சின்ன வயசுலேருந்து எந்த கிராமரும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவதை கேட்டு எப்படி ஸ்லோலி டெவலப் பண்ணுறோம். தட் இஸ் ஒன் திங். அனதர் திங், எப்படி நார்த் இந்தியாவில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் படிக்கிறாங்க, எப்படி உங்களை தூக்கி யூகேயில் ஒரு 5 மாதம் கொண்டு போட்டால் ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலாக நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. தேட் இஸ் த பெஸ்ட் மெத்தட். தேட் இஸ் த நேச்சுரல் மெத்தட். இந்த நேச்சுரல் மெத்தடில் நம்ம இப்போது இங்கிலாண்டில் இல்லை. ஓகே, நம்ம யாரும் இங்கிலாண்டில் கொண்டு போட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? 2 things are very important. Number 1, immersion. நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங்கில் இம்மர்ஷன் மெத்தட். நம்ம 3 மாதமோ 4 மாதமோ நம்ம இங்கிலீஷை இன்டென்சிவாக லேர்ன் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இங்கிலீஷில் முங்கி இருக்க போகிறோம். நம்ம கேட்பதும், நம்ம வாசிப்பதும், நம்ம எழுதுவதும், நம்ம பேசுவதும் மேக்ஸிமம் டைம் இங்கிலீஷாக இருக்கணும். நீங்கள் லிசன் பண்ணுவது, நீங்கள் ரீட் பண்ணுவது, நிறைய இங்கிலீஷ் லிசன் பண்ணணும், நிறைய இங்கிலீஷ் ரீட் பண்ணணும், நிறைய இங்கிலீஷ் ரைட் பண்ணணும். உங்கள் ஐடியாஸ், உங்கள் லைஃப்பில் நடந்தது, ப்ரீவியஸ் டே நடந்தது எல்லாத்தையும் எழுதணும். நிறைய ஸ்பீக் பண்ணணும். செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணதாக இருந்தால் கூட நீங்கள் அதை எழுதி திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அனதர் இம்பார்ட்டன்ட் திங், சார் கிராமர் படிப்போமா? கிராமர் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம எப்படி ஒரு டிரைவருக்கு கொஞ்சம் மெக்கானிசம் தெரியணுமோ, ஒரு பஞ்சர் ஓட்ட ஏதோ ஒரு சவுண்டு வந்தால் அது என்னவாக இருக்கும் அதை டயக்னோஸ் பண்ண எப்படி கொஞ்சம் மெக்கானிசம் தெரியணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அப்ளைடு கிராமர் நம்ம கொஞ்சம் படிப்போம், கண்டிப்பாக படிப்போம். நம்பர் 3, அப்போது சென்டென்சஸ் நம்ம இங்கே படிக்க போகிறது டென்ஸ், சென்டென்ஸ், சப்ஜெக்ட், வேர்ப், அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அது கொஞ்சம் படிப்போம். ஆனால் மெயினாக நம்ம படிக்க போகிறது சென்டென்ஸ் மோல்ட்ஸ். 50 types of 60 types of சென்டென்ஸு
அதை எப்படி ரிப்ளிகேட் பண்ணுவது, ரெடிமேட் சென்டென்சஸை நம்ம படித்து அது அது அதை மாடலாக வச்சு எப்படி புதிய புதிய சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுவது, அதை எப்படி ரிப்ளிகேட் பண்ணுவது, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டால் அதை எப்படி டிஃப்ரெண்ட் சென்டென்சஸாக மாற்றுவது, அதை கண்டிப்பாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் லாட் ஆஃப் ட்ரிக்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வில் பி தேர். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பல காரியங்களும் பார்ப்போம். ஆக்சுவலி நான் +2 கம்ப்ளீட் பண்ணி பிஏ அட்மிஷனுக்கு போயிருந்தேன் ஒரு காலேஜில், பிஏ இங்கிலீஷ். ஓகே, +2 கம்ப்ளீட் பண்ணும்போது ஈவன் தோ +1 அண்ட் +2 நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன். 10th வரைக்கும் தமிழ் மீடியம். ஓரளவு இங்கிலீஷ் புரியும். ஆனால் மிஸ்டேக் இல்லாமல் அவ்வளவு நிறைய சென்டென்சஸ் எல்லாம் மேக் பண்ண தெரியாது. மேபி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம், ஏன்னா 11th 12th எக்ஸாம் எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதணும். நான் நினைக்கிறேன் அந்த எல்லா சென்டென்சஸ்லையுமே கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கும். எல்லாமோ வந்ததை நம்ம எழுதி வைப்போம். அதுபோல் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு 3 சென்டென்ஸ் தொடர இங்கிலீஷில் சொல்ல அப்போ தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஈவன் ஒரு சென்டென்ஸ் கூட தெரியாது. எப்படி எல்லாமோ பண்ணுவோம். அந்த டைமில் நாங்கள் அட்மிஷனுக்கு போகிற டைமில் ஒரு ஃபுல் டே அங்கே இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. ஓகே, தோஸ் டேஸ் இட் வாஸ் வெரி டஃப் ஆக்சுவலி. ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த ப்ரொஃபஸர்ஸும் பிரின்சிபலும் ஃபாதர்ஸும் எல்லாம் இருந்தாங்க இந்த இன்டர்வியூ போர்டில். 1 by 1 போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் அங்கே போகும்போது அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் எங்களுக்கு கேட்கும். ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் இப்படி கேட்டாங்க. ஆக்சுவலி மலையாளம், அது ஒரு ஃபாதர்னு நினைக்கிறேன், மலையாளி ஃபாதர். எனக்கு ஒரு பட்டி உண்டு, அதை இங்கிலீஷில் பறையாமோ. தமிழில் சொல்லணும்னா எனக்கு ஒரு நாய் உண்டு, அதை இங்கிலீஷில் சொல்லலாமா? அந்த பர்சன் சொன்னது ஐ ஆம் எ டாக், நான் ஒரு நாய், நான் ஒரு பட்டியான. ஓகே, ஒருவேளை எனக்கிட்ட கேட்டிருந்தா கூட நானும் ஒருவேளை அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் ஸ்டாண்டர்ட் வாஸ் லைக் தேட். பிஏ இங்கிலீஷ் படிக்க போனால் தமிழ் மீடியத்தில் படித்த எல்லோரோட ஸ்டாண்டர்டும் அந்த லெவலில் தான் இருந்தது. ஆனால் ஸோ வாட் ஹேப்பன், நான் 5 புக் எழுதியிருக்கேன். ஸோ இன் ஆல் தீஸ் இயர்ஸ் இங்கிலீஷில் 5 புக் எழுதியிருக்கேன். அதில் 2 புக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான புக்ஸ், ஐஎல்டிஎஸ்க்கான புக்ஸ். ஓகே, thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎல்டிஎஸ் படித்தவங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் படித்தவங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்காங்க. நிறைய இங்கிலீஷ் டாக் கொடுத்துருக்கேன், நிறைய இங்கிலீஷ் டிஸ்கஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கமான கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ். இது பெருமைக்காக சொல்வதில்லை. ஸோ என்னோட அன்னைக்குள்ள நிலைமை +2 முடித்து பிஏக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நிலைமை இந்த அளவில் தான் இருந்தது. ஓகே, இஃப் ஐ கேன் டூ தேட், ஈச் ஒன் ஆஃப் யூ கேன் டூ தேட் டூ. ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே, தேர் ஆர் பிளென்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் லைக் திஸ். என்னை விடவும் கீழே இருந்து என்னை விடவும் மேலே போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய நியூ நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த 2 வீடியோவும் கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகே, ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போக முடியும். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Till we meet in the next video, wish you all the best.